ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபிரேய நிருபம் 2வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் பார்க்கும் பொழுது விசேஷித்த பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே என்று சொல்லி எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார். அதற்குரிய வசனங்களின் தியானங்களை நாளைய தினத்தில் தியானிக்கலாம். இந்த நாளிலே கிறிஸ்து முந்தின ஆதாமினால் பாவத்துக்குட்பட்ட மனிதரை மீட்கும்படி தோன்றின பிந்தின ஆதாமாக இருக்கிறபடினால் அவரது சிறப்புகளை ஒப்பீடு செய்தால் இவரால் நாம் பெற்ற ஆசீர்வாதங்களை புரிந்து கொள்ள முடியும். முந்தின ஆதாம் பழைய சிருஷ்டியினுடைய அவர் தலையாக முதல்வராக அவர் இருந்தார். ஆதியாகமம் 1:26 படி புதிய சிருஷ்டியின் தலையாக இயேசு கிறிஸ்து பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:17-18 மற்றும் எபேசியர் 2:10 நாம் பார்க்கிறோம். பழைய ஆதாம் முந்தின ஆதாம் பாவம் செய்தார். ஆதியாகமம் 3:6, ரோமர் 5:12 பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பாவம் நீக்க பலியானார் என்று எபிரேயர் 9:28 பார்க்கிறோம். அனைவரும் பாவத்துக்குள்ளாக்கப்பட்டோம் முந்தின ஆதாமினால். ரோமர் 5:15 படி கீழ்ப்படிவோர் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ரோமர் 5:19 படி ஜீவாத்மாவனார் என்று சொல்லி அங்கே ஆதாம் முந்தின ஆதாமை குறித்து 1 கொரிந்தியர் 15:45 பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15:45 பார்க்கிறோம். முந்தின ஆதாம் பூமியிலிருந்து உண்டானவன் 1 கொரிந்தியர் 15:47 படி பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வந்த கர்த்தர் 1 கொரிந்தியர் 15:47 படி முந்தின ஆதாமினால் மரணம் உண்டானது 1 கொரிந்தியர் 15:21 படி பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவினால் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று 1 கொரிந்தியர் 15:21 மற்றும் 22 படி நியாய தீர்ப்புக்கு முந்தின ஆதாம் ஏதுவாக்கினார். ரோமர் 5:16 படி இயேசு கிறிஸ்து நீதிக்கு நம்மை ஏதுவாக்கினார். ரோமர் 5:18 படி சிக்ஷைக்கு காரணமானார். ரோமர் 5:16 படி முந்தின ஆதாம் கிருபைக்கு பிந்தின ஆதாம் காரணமானார். ரோமர் 5:15 படி கீழ்ப்படியாமையை வாழ்வில் காட்டினார். ரோமர் 5:19 படி முந்தின ஆதாம் கீழ்ப்படிதலை வாழ்ந்து காட்டினார். மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். ரோமர் 5:19 படி கீழ்ப்படிதலை வாழ்ந்து காட்டினார். பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொள்ள காரணமானார் முந்தின ஆதாம். ரோமர் 5:21 படி கிருபை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொள்ள காரணமானார். ரோமர் 5:21 படி அதே போல முந்தின ஆதாம் மீறுதல் பெருகுகிறதற்கு காரணமானார். ரோமர் 5:20 படி இயேசு கிறிஸ்துவோ கிருபை பெருகுகிறதற்கு காரணமானார். ரோமர் 5:20 படி முடிசூட்டப்பட்டவர் அந்த முடிசூட்டுதலையும் அதிகாரத்தையும் இழந்தார். எபிரேயர் 2:7 படி அதிக மகிமையையும் கனத்தையும் முடிசூட்டுதலையும் பெற்றவராக இயேசு கிறிஸ்து திகழ்ந்தார். பிந்தின ஆதாம் எபிரேயர் 2:9 படி மரண பயத்திற்கு எல்லாரையும் அவர் அடிமைப்படுத்தி அவரும் அடிமையானார். எபிரேயர் 2:15 படி மரணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுவித்தார். எபிரேயர் 2:15 படி இவ்வாறு இந்த பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து முந்தின ஆதாமிலும் அதிக மேன்மை உடையவராக விளங்குகிறார். முந்திய ஆதாமின் சந்ததியினர் அவரது தீச்செயலால் பிரிவினைக்கும் கொலைக்கும் காரணமானார்கள். இவரோ தம்முடையவர்களுக்காக ஜீவனை கொடுத்ததோடு முற்றுமுடிய மீட்டு மனிதனுக்கு முன்னோடியாக இவர் திகழ்கிறார். ஆகவே பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து நமக்கென்று ஏற்படுத்தியிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை அக்கறையோடு கூட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு கூட நமக்கு முன்பாக தொடங்கப்பட்ட இந்த ஓட்டத்தில் விசுவாச ஓட்டத்தில் நமக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி நமக்கென்று ஜீவனை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.